வணக்கம். நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் தெய்வம் என்று மக்களால் போற்றப்படும் கொளஞ்சியப்பர். ஆனால் இந்த கோயிலில் பக்தர்கள் செய்யும் ஒரு வித்தியாசமான வழிபாடு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு பின்னால் இருக்கும் வரலாறும் இங்கு நடக்கும் சில முக்கியமான வழிபாட்டு முறைகளும் மிகவும் சுவாரஸ்யமானவை. அப்படிப்பட்ட சிறப்புகள்தான் என்ன? தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம் அனைவருக்கும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அருள்மிகு கொளஞ்சியப்பர் கோயில் கொண்டு எழுந்தருளியிருந்து அருள் வழங்கும் திருத்தலம் மணவாளநல்லூர். நன்சை வளமும் புன்சை வளமும் கொஞ்சிக் குளமும் அழகிய சிற்றூர் இது. தமிழ்நாட்டின் இன்றைய கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. மணவாளநல்லூரில் கோயில் கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு கொளஞ்சியப்பர் அருள் வரலாறு மெய்சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் நிறைந்தது. ஐயன் திருவிளையாடல்கள் நெஞ்சம் குளிர்விக்கும் நீர்மைமிக்கது. அவன் அருளிப்பாடுகள் அடியவர்க்கு வற்றாத ஜீவநதி போல் வளம் சேர்ப்பது. 6 முகங்களாலும் அன்பர்களுக்கு அருளை வாரி வழங்கும் முருகப்பெருமான் செந்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன். பாதகம் செய்தாருக்கும் பரிசு நல்கும் பரம கருணையாளன். அடியார்கள் இல்லந்தோறும் தாமே எழுந்தருளி இன்பம் சேர்க்கும் எளிவந்த பிரான். அத்தகு கருணை வள்ளல் மணவாளநல்லூரில் கோயில் கொண்டது அப்பகுதியில் வாழும் மக்களின் பால் கொண்ட அளப்பரிய கருணையால் அன்றி வேறென்று. ஞானிகளும் சித்தர்களும் அடி வைத்த மண்ணில் இறைவன் அருள் வெள்ளம் பெருக்கெடுத்து பாயும் என்பது வரலாற்று உண்மை. பாம்பாட்டி சித்தரின் குருவாகிய அகப்பை சித்தர் இங்கே ஜீவசமாதி கொண்டுள்ளதாக தெரிகிறது. அதே போன்று கோரக்க சித்தர் ஜீவசமாதி கொண்ட 12 தலங்களில் இதுவும் ஒன்று என்றும் கூறப்படுகிறது. எவ்வகையிலேனும் ஒரு தலம் சிறப்பு பெற்றுள்ளது என்றால் யாரேனும் ஒரு அருளாளர் வாழ்ந்து தவம் இயற்றிய சிறப்பு அதனோடு தொடர்பு கொண்டிருக்கும். இன்று விளங்காது போயினும் என்றேனும் ஒரு நாள் அந்த உண்மை வெளிப்பட்டே தீரும். காட்டுப்பகுதியில் மறைந்துரைந்த கொளஞ்சியப்பர் வெளிப்பட ஒரு பசு காரணமாக அமைந்தது என்பது வியப்பூட்டும் செய்தியாகும். மணவாளநல்லூர் காட்டுப்பகுதியில் கருங்கல்லால் அமைந்த சிறிய ஒரு பீடம் புதர்களின் இடையே மறைந்து கிடந்தது. கலியுக தெய்வமான கந்த பெருமான் அப்பீடத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருள் வழங்க திருவுளம் கொண்டான். ஒரு நாள் மாடு மேய்க்கும் சிறுவர்கள் மேய்ப்பதற்காக மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்து அப்பகுதியில் மேயவிட பசு கூட்டத்திலிருந்து ஒரு பசு மந்தையை விட்டு பிரிந்து தனியே புதர் மண்டிய பகுதியில் சென்று மேய்ந்து திரும்பியது. முதலில் அதை சாதாரணமாக கருதியிருந்த அச்சிறுவர்களில் ஒருவன் நாளும் ஒரு பசு மட்டும் தனியே பிரிந்து குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மேய்வதை கவனித்து வந்தான். அண்மையில் கன்று ஈன்ற அப்பசுவின் செயல் அவனுக்கு வினோதமாக தோன்றிற்று. மற்றைய சிறுவர்களிடம் அவன் இதனை கூற அனைவரும் அதன் உண்மைக்கான ஒரு நாள் அப்பசுவை பின்தொடர்ந்தனர். பசுவின் கண்ணில் படாது மறைந்திருந்தனர். சிறிது நேரம் அப்பகுதியில் மேய்ந்த பசு சிறிது தூரம் நடந்து ஓரிடத்தில் ஆடாது அசையாது நின்றது. என்ன வியப்பு! கன்று முட்டாமல் கரப்பார் இல்லாமல் மனம் குழைந்து நின்ற பசுமடியிலிருந்து பால் காம்புகள் வழியே பீரிட்டது. கண்டவர்கள் கண்கள் அகல விரிந்தன, மெய் சிலிர்த்தனர். வியப்போடு நடந்ததை ஊரவர்களுக்கு கூறினர். அனைவரும் ஒருங்கு திரண்டு மறுநாளும் சென்று மறைந்து நின்று அதே காட்சி கண்டு வியப்பெய்தினர். பசு அகன்ற பின் பயபக்தியுடன் அருகில் சென்று பார்த்தனர். புதர்களுக்கு இடையே கருங்கல் பீடம் ஒன்று பசுவின் பாலால் அபிஷேகிக்கப்பட்டு ஒளி வீசி கிடக்க கண்டனர். அப்பகுதியே விளக்கமுற்று திகழ்ந்தது. இது வெறும் பீடம் அன்று, தெய்வம் ஒன்று இதில் ஆவேசித்திருக்கிறது என்று உணர்ந்தனர். செடி கொடிகளை அகற்றினர். தரையிலிருந்து சுமார் 2 அடி உயரத்தில் அமைந்திருந்த பீடத்தில் கோயில் கொண்டுள்ள பெருமான் யார் என திகைத்தனர். பசுவின் பால் அபிஷேகம் கொண்ட ஐயன் அபிஷேக பிரியனாகிய முருகப்பெருமானே என்று உளம் கொண்டனர். அப்பனே முருகா என்று அன்புடன் வணங்கினர். ஊர் மக்களுக்கு இச்செய்தி பரவியது. மணவாளநல்லூராரும் விருத்தாச்சலத்தினரும் கூட்டம் கூட்டமாக வந்து பீட வடிவில் தன் கோலம் காட்டாது கறந்து உறையும் கந்தனை இனம் கண்டு போற்றினர். சிறு கொட்டகை அமைத்து கோயில் செய்தனர். கொளஞ்சியப்பா என கூறி துதித்தனர். மணவாளநல்லூரில் கோயில் கொண்டுள்ள கொளஞ்சியப்பர் உருவத் திருமேனி கொண்டவர் அல்லர். கண்ணுக்கு புலப்படாத அருவத் திருமேனியினரும் அல்லர். உருவமும் அருவமும் கலந்த அருவுருவ திருமேனி கொண்ட ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருபவர். மணவாளநல்லூரில்
முருகன் அருவுருவத் திருமேனி கொண்டு எழுந்தருளியிருப்பது பெரும் சிறப்பாகும். கொளஞ்சியப்பர் என்ற பெயர் எப்படி வந்திருக்கும்? பக்தியில் உள்ளம் கரைவதை குழைதல் என்று கூறுவர். நாட்டு வழக்கில் சோறு குழஞ்சு போச்சு என்பர். தன்னை நாடி வழிபடும் அடியாரின் நெஞ்சங்களை நெகிழ்ந்து உருக வைத்து குழைவிக்கும் பெருமான் முருகன். அது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வழிபடும் அன்பர்களின் அன்பில் குழைபவன் முருகப்பெருமான். தானும் அகம் குழைந்து தன்னை வழிபடும் அடியாரையும் குழைவிக்கும் அப்பன் என்ற பொருளில் சற்றே திரிந்து கொளஞ்சியப்பர் என வந்திருக்கக்கூடும். இங்கு கொளஞ்சியப்பரிடம் வைக்கும் நேர்த்திக்கடன் சற்றே வித்தியாசமானது. அது என்னவென்றால் பிராது கட்டுதல். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்த சொல் வழக்குகளில் ஒன்று பிராது கொடுத்தல் என்பது. ஒருவர் மேல் ஒரு வழக்கை எழுத்து வடிவில் நீதிமன்றத்தில் பதிவு செய்தலை இத்தொடர் குறிக்கும். மணவாளநல்லூரில் தாம் குறை முடிக்க வேண்டி கொளஞ்சியப்பரிடம் பிராது கட்டுதல் என்ற வழக்கம் இன்றும் மிகுதியாக உள்ளது. பிராது கட்டுதல் வழக்கு நோக்கில் மட்டுமல்லாது ஒரு குறை முடிக்க வேண்டியும் இங்கே அமைகிறது. பொருள் களவு போய்விட்டாலோ, கொடுத்த கடன் திரும்பாவிட்டாலோ, பிறர் தம்மை வஞ்சித்து விட்டாலோ, கடும் நோயால் அவதியுற்றாலோ, குடும்ப பிரச்சனைகளால் வாடினாலோ, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தடைப்பட்டாலோ, வேலை கிடைக்காது வறுமை உற்றாலோ, வேறு யாதொன்று வேண்டி நின்றாலோ, யாவற்றையும் இங்கே பிராது கட்டி விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது எப்படி பிராது கட்டுவது என்பதை பார்க்கலாம். பிராது வாசகத்தை ஒரு வெள்ளைத்தாளில் எழுத வேண்டும். குறைகளையெல்லாம் எழுதி முடித்த பிறகு நிறைவாக கையொப்பம் இட்டு தேங்காய், பழம் முதலியவற்றோடு ஒரு அர்ச்சனை தட்டில் இப்பிராது கடிதத்தையும் மடித்து வைத்து கொளஞ்சியப்பர் சந்நிதியில் சிவாச்சாரியாரிடம் வழங்க வேண்டும். அவர் அர்ச்சனை செய்து பிராது கடிதத்தை சுவாமி பாதத்தில் வைத்து வழிபட்டு பிரசாதத்துடன் மீண்டும் நம்மிடம் தருவார். நாம் அக்கடிதத்தை பல்வேறு குறுக்கும் நெடுக்குமாக மடித்து ஒரு சிறு விபூதி பொட்டலம் போல் ஆக்கி சிறு நூலால் கட்டி அதனை முனியப்ப சந்நிதியில் இருக்கும் வேலில் ஒரு நூலால் கட்டி தொங்கவிட்டுவிட்டு விடை பெறலாம். கொளஞ்சியப்பர் அருள் அவரவர் நல்வினைக்கு ஏற்ப 3 மணி நேரத்திலோ அல்லது 3 நாளிலோ அல்லது 3 மாதத்திலோ வெளிப்படும். பிராது கட்டியவர் எண்ணம் நிறைவேறும். இன்றும் இங்கே பிராது கட்டுபவர்கள் தொகை ஏராளம். நலம் பெற்றவர்கள் 1000. எண்ணம் நிறைவேறிய பின் பிராதை எழுத்து மூலம் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு கதையை இப்பொழுது பார்க்கலாம். தந்தை மகன் உறவு எத்துணை உன்னதமானது. அந்த உறவு முறை இன்று தறிக்கெட்டு நிற்கிறது. தந்தைக்கு உபதேசித்த தகப்பன்சாமி முருகன் என்றாலும் ஐயன் அருள் பெற்றே அவன் சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருள்வதை இன்றும் ஐதீக விழாவாக நாம் கண்டு மகிழ்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பது ஆன்றோர் அருள்மொழி. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தை கொளஞ்சியப்பருக்கு முன் நின்று கண்ணீர் சிந்தினார், கசிந்து உருகினார். அவர் உற்ற குறை என்னதான் தெரியுமா? பெற்ற மகன் தந்தையை பகைத்து தோளிலும் மார்பிலும் தூக்கி வைத்துக்கொண்டு இரவெல்லாம் கண்விழித்து வளர்த்த தந்தையே கை நீட்டி அடித்தும் விட்டான். கொளஞ்சியப்பா, நீ கேள் என்று தந்தை பிராது கட்டினார். வீடு திரும்பி பார்த்தார். எந்த கை தந்தையை அடித்ததோ அந்த கை வாதத்தால் முடங்கி போய் இழுத்து கொண்டது. அருள் வழங்க சற்று காலம் நீடித்தாலும் தவறுகளுக்கு தவறாத தண்டனை வழங்கும் கொளஞ்சியப்பனின் அருள் அவனுக்கு தெரிந்தது. கொளஞ்சியப்பர் அருள் வழங்கும் கருணையாளன், வேண்டுவோருக்கு வேண்டுவன வழங்கும் அருள் கொடையாளன், தம் அன்பர்களை துன்புறுத்துவோருக்கு உரிய தண்டனை வழங்கும் நீதி அரசன், அருட்கருணையோடு மரக்கருணையும் வழங்கும் மாண்பினன். இவ்வளவு சிறப்புகளையும் மகிமைகளையும் கொண்ட கொளஞ்சியப்பரை நாமும் மனதார வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். கொளஞ்சியப்பரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் முருகா சரணம்.